வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாய் தற்று. பொருள்: ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும்போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும். ஓகே, இதுக்கான பொருள் என்னன்னா, ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிப்பாங்களாம். ஓகேவா? ஒரு யானையை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிப்பாங்க. அது மாதிரி ஒரு செயலை செய்யும்போது அதோடு தொடர்புடைய இன்னொரு செயலையும் சேர்த்து செஞ்சிடணும். இப்போ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா, படிக்கிறது கொடுக்குறாங்கன்னா, அதோட ரைட்டிங் ஹோம்ஒர்க் இருந்தால் அதையும் சேர்த்து முடிச்சிடணும். அந்த மாதிரி. ஓகேவா? இது மாதிரி இந்த குறளில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை சொல்கிறீங்களா? யார் இப்ப கரெக்ட்டா சொல்றீங்களோ உங்களுக்கு ஒரு முட்டை. நீ தான் சொல்ற. சொல். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஒருத்தவங்க வந்து நம்ம படிக்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கக்கா. நம்ம அப்படி பண்ணக்கூடாதுக்கா. நம்ம படிச்சோம்க்கா. நம்ம படிச்சாதான் நம்ம நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல இப்போ இது வாங்க முடியும்க்கா. அப்படி நம்ம போடியா நான் அப்புறமா எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம எழுதக்கூடாதுக்கா. ஓகே, இப்போ நீ என்ன சொன்ன? ஓகே சரி, நாளைக்கு இன்னும் கரெக்டா சொல்லு. இருப்பா, மோனிகா சொல்லுதான். அக்கா, அப்போ ஒருத்தவங்க வந்து யானையை பிடிக்கிறாங்க, இன்னொன்று யானை வச்சுதாங்கக்கா பிடிக்குவாங்க. வெரி குட். வந்து அப்படி சொல்லடி என் தங்கமே. இப்போ வந்து துணி துவைக்கிறாங்க, துணி அப்படியே தூக்கி போட்டு போகக்கூடாது. நம்ம துவைக்கிறதுல அமுக்கிட்டு தான்க்கா போகணும். கரெக்டா சொல்லிட்டேன், சூப்பர். இப்போ வந்து சாப்பாடு அப்படியே போட்டு போகக்கூடாதுக்கா. நம்ம களி வச்சுட்டு தான்க்கா போகணும். இப்போ வந்து கரெக்ட். நீ சொன்ன 2 எக்ஸாம்பிளுமே கரெக்ட். ஒரு வேலை செய்யும் போது அதோட தொடர்புடைய இன்னொரு வேலையை செஞ்சிடணும். வெரி குட். மோனிகா, கை தட்டுங்க. சரி, சொல்லுங்க. அக்கா, இப்போதைக்கு ஒரு யானையை வச்சு இன்னொன்று யானை வந்து பிடிப்பாங்கக்கா. அதே மாதிரி இப்போ வந்து ஹோம்ஒர்க்கும் ரைட்டிங் ஹோம்ஒர்க்கும் இந்த மாதிரி நிறையா இருக்கு அப்படின்ட்டு அதே விட்டுறக்கூடாதா படிச்சுட்டு அதோட தொடர்புடைய அந்த ரைட்டிங் இதையும் பிடிச்சிடணுக்கா. அதே மாதிரி அந்த துவைச்சதை வந்து அப்படியே போடக்கூடாதுக்கா. அந்த வந்து அதோட தொடர்புடைய வந்து துவைச்சிட்டு நல்லா துணியை வந்து காய போட்டு வந்துடணும்.